ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ரோஷினி. வெல்கம் பேக் டு ரோஷினி லைஃப் ஸ்டைல் vlogs. இன்றைக்கி சித்து ஸ்கூல்லேருந்து வந்தபோது அம்மா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காமிச்சா. பார்த்தா புளிச்சிக்கா எங்கேடான்னு கேட்டது போது என் ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு மரத்தில் நின்றுச்சுமா, அங்கேருந்து பெர்மிஷன் கேட்டு பறிச்சிட்டு வந்தேன்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு நானும் அதை கட் பண்ணி அதோடைய காம்பெல்லாம் கட் பண்ணி இடிக்கல் போட்டு இடிக்கலாம்னு நினச்சேன். நிறைய இருந்துச்சுன்னா நம்ம அதில் ஊறுகாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்து, இப்போ ஒரு கைக்கு தானே இருக்குது, சரி நம்ம அதை இடித்து சாப்பிட்லான்னு நினச்சேன். இந்த புளிச்சிக்கை அப்படி புளிப்பாக இருக்கும். இரும்பன் புளின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ புளிப்பாக இருக்கும். அதாவது வாயெல்லாம் கூசுகிற அளவுக்கு புளிப்பாக இருக்கும். அதில் கொஞ்சம் அதிகம் மிளகாய்த்தூள் உப்பு போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் அள்ளுன்னு சொல்லலாம். அதிலே அந்த தண்ணியோடைய கண்டென்ட் இருக்குது. ஸோ நம்ம தண்ணி எதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ண தேவையே இல்லை. சும்மா போட்டு இடித்தாலே போதும். சித்துக்கு பக்கத்தில் இருந்தபோது எச்சி ஊறிட்டே இருந்துச்சு. அதை விட என் விட்டுமா பார்த்துட்டே இருந்தேன், என்ன எங்கள் அம்மா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதை அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டும்போது அப்படியே சாரோடு அப்படியே வந்துச்சு. அந்த மிளகாய்த்தூள், உப்பு, புளிச்சிக்கெல்லாம் மிக்ஸாக இருந்தபோது எச்சி ஊறிச்சின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த அடிப்பொலி vlogல பார்க்கலாம். பாய்.